பார்த்துருப்பீங்க ப்ரிவியூல பார்த்த மாதிரியான ஒரு ட்ரெண்டிங்கான வீடியோவை ரொம்ப ஈஸியாக நம்மளோட இமேஜை வச்சு எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஃபஸ்ட்டு நமக்கு எடிட் பண்ண என்ன தேவை, ப்ரீசெட்டு. ஸோ அந்த ப்ரீசெட் மட்டும் இல்லாமல் இதில் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அந்த ஜல்லிக்கட்டு ஃபோட்டோ, இந்த மாதிரி நான் அதில் யூஸ் பண்ணியிருக்கேன் மெட்டீரியல்ஸோட ஃபோட்டோவோட லிங்க்லாம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த மெட்டீரியல்ஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அந்த இமேஜை தவிர மற்ற எல்லாமே உங்களுக்கு அப்படியே கொடுத்துருக்கேன். ஸோ இந்த இடத்துல நீங்கள் யூஸ் பண்ண போகிற இமேஜை எந்த கேர்ளோட இமேஜ் வச்சு எடிட் பண்ண போகிறீங்களோ ஸோ அந்த இமேஜை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்காக தான் நான் வந்து எம்டியாக விட்டுட்டேன். இப்போ ஃபஸ்ட்டு இந்த ப்ரீசெட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த ப்ராஜெக்ட் அப்படின்றத போய் நான் கொடுத்துருக்க ப்ரீசர் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் உங்களுக்கு இந்த மாதிரி தான் சாங்கு, இந்த ஸ்டார்டிங்கில் ஒரே ஒரு எஃபெக்ட், அதுக்கடுத்து ஃபுல்லாக அந்த மாதிரி எம்டியாக ஃபுல்லாக பீட் மார்க்காக வச்சுட்டு லாஸ்ட்டில் ஒரே ஒரு எஃபெக்ட்டு, அதுக்கடுத்து இந்த சாங்கு முடிஞ்சு இந்த சைடு எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கீங்க பார்த்தீங்களா. இந்த எஃபெக்ட்டை தான் நம்ம இந்த முன்னாடி இருக்க பீட் மார்க் எல்லாத்துலேயும் நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும். அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த முன்னாடி இருக்க இந்த பீட் மார்க் எல்லாத்துலேயுமே இமேஜ் வந்து ஆட் பண்ணணும். அது அந்த சாங்கோட லிரிக்ஸுக்கு ஏற்ற மாதிரி அதுவும் 2 இமேஜாக மேலே ஒரு இமேஜ் கீழே ஒரு இமேஜ் ஆட் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி அந்த பீட் மார்க்கில் இமேஜில் ஆட் பண்ணி வச்சிருக்கேன். அதவே உங்களுக்கு காட்டுறேன். இப்போ ஃபஸ்ட்டு நான் இந்த ஸ்டார்டிங்லேருந்து ஃபஸ்ட்டு இதில் இமேஜ் ஆட் பண்ணியிருக்கேன்னா இந்த ஃபஸ்ட்டு பீட் மார்க்கில் ஒரே ஒரு இமேஜை சிங்கிளாக மட்டும் ஆட் பண்ணுங்கள். அடுத்து இந்த 2வது பீட் மார்க்கில் அந்த சாங்கோட லிரிக்ஸுக்கு ஏற்ற மாதிரி இப்போ இந்த ஃபஸ்ட்டு இதை நான் ஆஃப் பண்ணேன்னா அந்த மேலே பார்த்தீங்கன்னா இமேஜ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன்னா இதே மாதிரியே அடுத்து இந்த இடத்துல கீழே வந்து நான் என்னோட இமேஜ் ஆட் பண்ணியிருக்கேன்னா இதே மாதிரியே கரெக்டாக அந்த சாங்கோட லிரிக்ஸுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட இமேஜ், அதுக்கு கீழே அடுத்து அந்த கேர்ளோட இமேஜ். ஸோ இந்த மாதிரி வரிசையாக நீங்கள் மூவ் பண்ணி கரெக்டாக அந்த சாங்கோட லிரிக்ஸுக்கு ஏற்ற மாதிரி மேலே ஒரு இமேஜ் கீழே ஒரு இமேஜ்னு ஆட் பண்ணுங்கள். இதில் வந்து நான் ஃபெதர் எஃபெக்ட் வந்து ஆல்ரெடி ஆட் பண்ணி வச்சிருக்கனால எனக்கு இப்படி காட்டுது. ஸோ இந்த தான் நான் என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி எரேஸ் பண்ணிட்டேன்னா இப்போ நமக்கு இந்த மாதிரி தான் உங்களுக்கு இமேஜ் வந்து ஆட் ஆகும். இந்த அளவுக்கு ஆட் ஆனாலே போதும். ஏன்டா இதுக்கான அந்த ஃபெதர் எஃபெக்ட் எல்லாமே நான் அதிலே கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. இது நான் சும்மா ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வீடியோட லாஸ்ட் வர கரெக்டாக நான் அந்த ஃபஸ்ட்டு அந்த ஃபெதர் எஃபெக்ட்டை ஃபஸ்ட்டு எடுத்து விட்டுக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் மேலே ஒரு இமேஜ் கீழே ஒரு இமேஜ்னு ஆட் பண்ணிட்டே போங்க. ஸோ இதே மாதிரி நீங்கள் வீடியோட லாஸ்ட் வர மூவ் பண்ணி அந்த சாங்கோட லிரிக்ஸுக்கு ஏற்ற மாதிரி நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அந்த சாங்கோட லிரிக்ஸுக்கு ஏற்ற மாதிரி இமேஜை நான் எப்படி ஆட் பண்ணியிருக்கணும் அதே மாதிரி நீங்களும் ஆட் பண்ணாலே போதும். ஸோ இந்த மாதிரி நமக்கு எஃபெக்ட் வந்து கிடச்சிடும். இப்போ நமக்கு இமேஜஸ் எல்லாம் கரெக்டாக ஆட் ஆயிடுச்சா, ஆட் ஆனதுக்கப்புறம் இதுக்கடுத்து நம்ம எஃபெக்ட் ஆட் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட் இந்த ஸ்டார்டிங்கில் இருக்க எஃபெக்ட்டும் அந்த லாஸ்ட்டில் இருக்க எஃபெக்ட்டை மட்டும் ஆட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு அப்படியே பேக் வந்துட்டு நான் உங்களுக்கு கொடுத்த ப்ரீசெட்டில் ஒரே தான் கொடுத்துருவேன். நீங்கள் சும்மா அந்த பேக்ரவுண்டை டச் பண்ணி அந்த கலர் அண்ட் ஃபில்லை டச் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வேறு ப்ரீசெட்டில் ஆட் பண்ணுறதுனால அந்த டூப்ளிகேட் டச் பண்ணி இந்த காப்பி லேயர் கொடுத்து ஃபஸ்ட்டு காப்பி பண்ணிவிட்டு இப்போ அப்படியே பேக் வந்துடுறேன். பேக் வந்துட்டு இப்போ நான் எடிட் பண்ணுறேன் அந்த ப்ரீசரை ஓப்பன் பண்ணிட்டு இதில் கரெக்டாக அந்த ஃபஸ்ட்டு இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஜஸ்ட்டு டச் பண்ணிவிட்டு இப்போ நம்ம எப்படி காப்பி பண்ணோமோ அதே மாதிரி டூப்ளிகேட் டச் பண்ணுறீங்க. இந்த கீழே இருக்க சின்ன ஆரமாக இருக்க டச் பண்ணி இந்த ஃபஸ்ட்டு இருக்க ஆப்ஷன் இந்த லாஸ்ட் இருக்க ஆப்ஷன் ரெண்டையும் ஆஃப் பண்ணிட்டு கீழே பேஸ்ட் அப்படின்ற கொடுத்தாலே போதும். ரொம்ப ஈஸியாக எஃபெக்ட் வந்து இந்த மாதிரி பேஸ்ட் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட் இமேஜில் எஃபெக்ட் பேஸ்ட் ஆனதுக்கப்புறம் இப்போ வீடியோட லாஸ்ட் வந்துருங்க. இந்த லாஸ்ட் இமேஜ்லேயும் அதே எஃபெக்ட் தான். ஸோ அந்த லாஸ்ட் இமேஜையும் டச் பண்ணி அதே மாதிரி டூப்ளிகேட் இந்த கீழே இருக்க இந்த பேஸ்ட் ஸ்டைல் அப்படின்ற கொடுத்தாலே போதும் ஈஸியாக வந்து இந்த மாதிரி எஃபெக்ட் வந்து ஆட் ஆயிடும். இப்போ 2 இமேஜ் ஈஸியாக முடிஞ்சிச்சு. இதுக்கு அடுத்து ஃபுல்லாக நமக்கு இந்த மாதிரி டபுள் இமேஜஸாக இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த இமேஜஸ் தான். ஸோ இந்த இமேஜஸ்க்கான எஃபெக்ட்லாம் நான் அந்த ப்ரீசெட்லேயே உங்களுக்கு லாஸ்ட்டாக கொடுத்துருந்தேன். நீங்கள் ஒரே ப்ரீசெட்டில் எடிட் பண்ணுறதுனால உங்களுக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஸோ அப்படியே லாஸ்ட் மூவ் பண்ணுறதுன்னா மேலே ஒரு ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்டு, அடுத்து கீழே ஒரு பச்சை கலர் பேக்ரவுண்ட் கொடுத்துருக்குன்னா இப்போ ஃபஸ்ட்டு இந்த ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்டை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இப்போ நம்ம எப்படி காப்பி பண்ண போகிறோம்னா இந்த டூப்ளிகேட் டச் பண்ணுறீங்க. இந்த 4வது இருக்க அந்த காப்பி லேயர் அப்படின்ற கொடுத்து காப்பி பண்ணிவிட்டு இப்போ அப்படியே பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு இப்போ நீங்கள் எடிட் பண்ணுற அந்த பீட் மார்க்கை ஓப்பன் பண்ணிட்டு இதில் கரெக்டாக எந்தெந்த இமேஜில் ஆட் பண்ணணும்னா இதில் மேலாப்பில் ஆட் பண்ணிங்க பார்த்தீங்களா அந்த இமேஜ். ஸோ ஃபஸ்ட்டு இருக்க அந்த மேலாப்பில் ஆட் பண்ண இமேஜ் டச் பண்ணிட்டு இப்போ அந்த டூப்ளிகேட் சிம்பிளை டச் பண்ணிட்டு இந்த கீழே இருக்க சின்ன ஆரமாக இருக்க டச் பண்ணி இந்த ஃபஸ்ட்டு இருக்க ஆப்ஷன் இந்த லாஸ்ட் இருக்க ஆப்ஷனை ஆஃப் பண்ணிட்டு கீழே பேஸ்ட் அப்படின்ற கொடுத்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி எஃபெக்ட் வந்து ஆட் ஆயிரும். ஆனால் ஆட் ஆனதுக்கப்புறம் இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா சென்டரில் சின்னதாக போயிடும். இதை நீங்கள் இந்த சைடில் இருக்க புள்ளியெல்லாம் பிடிச்சி இழுத்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ ஸோ அந்த அளவுக்கு ஈஸியாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியே அடுத்து 2வது இருக்கிறதுல அந்த மேலாப்பில் இருக்க இமேஜை டச் பண்ணி அந்த டூப்ளிகேட் டச் பண்ணி இந்த பேஸ்ட் லேயர் கொடுத்து பேஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே இதையும் கரெக்டாக உங்களுக்கு எந்த அளவுக்கு பெருசாக வேணுமோ ஸோ அந்த அளவுக்கு பெருசாக அந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் ஒரு இமேஜ்லையும் போய் செட் பண்ணணும். ஏன்னா இதில் நான் யூஸ் பண்ணியிருக்க ஒரு இமேஜுமே வேறு சைஸில் இருக்கும். ஸோ இப்போ இந்த இமேஜை டச் பண்ணி அந்த டூப்ளிகேட் டச் பண்ணி இந்த பேஸ்ட்டு ஸ்டைல் அப்படின்ற கொடுத்துட்டு இதையும் கரெக்டாக அதே மாதிரி ஏன்னா நான் சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா அதோட சைஸ் பூரா நமக்கு சின்னதாகுதா. ஏன்னா இதோட ஒரு சைஸும் ஒரு இதில் இருக்கும். ஸோ அதனால் இதை மட்டும் கரெக்டாக நீங்கள் பார்த்து இந்த இதை பேஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த ஃபுல் ஸ்க்ரீனில் அந்த ஸ்க்ரீன் ஃபுல்லாக நமக்கு வரணும். கீழே இருக்க அந்த இமேஜை மறைக்கக்கூடாது. நான் சொன்ன மாதிரி இதில் உங்களுக்கு இந்த மாதிரி ஃபெதர் எஃபெக்ட் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகுது பார்த்தீங்களா. ஏன்னா அது எல்லாமே நான் உங்களுக்கு கொடுத்த ப்ரீசெட்டில் சேர்த்து தான் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் எந்த கவலையும் பட வேணாம். ஸோ இதே மாதிரியே கரெக்டாக இந்த இடத்துல நான் இப்போ பேஸ்ட் பண்ணி காட்டுறேன். இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபெதர் எஃபெக்ட் வந்து ஈஸியாக ஆட் ஆயிடுச்சா. ஆட் ஆனதுக்கப்புறம் இப்போ அந்த ஃபுல் ஸ்க்ரீனில் வர அளவுக்கு பெருசு பண்ணி கரெக்டாக கொண்டு போய் இந்த இடத்துல செட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வீடியோட லாஸ்ட் வர மூவ் பண்ணி ஃபஸ்ட்டு இந்த மேலாப்பில் இருக்க லேயரில் மட்டும் இந்த எஃபெக்ட்டை ஃபஸ்ட்டு கரெக்டாக ஆட் பண்ணிக்கோங்க.
நமக்கு அந்த ஒயிட் கலர் பார்டர் வந்து தெரியக்கூடாது. ஸோ அந்தளவுக்கு அந்த இமேஜ் உங்களால் எந்த அளவுக்கு பெருசு பண்ண முடியுமோ ஸோ அந்தளவுக்கு பெருசு பண்ணி வீடியோட லாஸ்ட் வர ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி ஆட் பண்ணி எனக்கு தேவையான அளவு பெருசு பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இந்த மேலாப்பில் ஆட் பண்ணிக்க இமேஜில் எஃபெக்ட் வந்து எப்படி ஆட் பண்ணுறது நம்ம பார்த்தாச்சு. இதுக்கு அடுத்து இப்போ கீழே யூஸ் பண்ணியிருக்க அந்த இமேஜஸ் ஸோ அதுக்கான எஃபெக்ட்டை அப்படியே பேக் வந்துட்டு அந்த உங்களுக்கு கொடுத்த ஒரே ப்ரீசெட் தான் இருக்கும். அதை ஓப்பன் பண்ணிட்டு இதில் லாஸ்ட்டாக வந்தீங்கன்னா கீழே அந்த ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்டுக்கு போக கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த க்ரீன் கலர் பேக்ரவுண்ட் இருக்கா அதில் தான் அந்த ரெண்டாவது எஃபெக்ட் இருக்குது. ஸோ அதையும் அதே மாதிரி அந்த இமேஜை டச் பண்ணுறீங்க, அந்த டூப்ளிகேட் டச் பண்ணி இந்த காப்பி லேயர் கொடுத்து காப்பி பண்ணிவிட்டு இப்போ அப்படியே பேக் வாங்க. பேக் வந்துட்டு இப்போ நீங்கள் எடிட் பண்ணுற அந்த பீட் மார்க்கையே ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் நீ கீழே இருக்க இமேஜஸ் எல்லாமே நம்ம மேலே பண்ண மாதிரியே தான் இதுலேயும் பண்ணணும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு அந்த கீழே இருக்க இமேஜை டச் பண்ணி இந்த டூப்ளிகேட் டச் பண்ணி இந்த கீழே இருக்க சின்ன ஆரோ மார்க்கை டச் பண்ணி இந்த ஃபஸ்ட் இருக்க ஆப்ஷன் இந்த லாஸ்ட் இருக்க ஆப்ஷனே ஆஃப் பண்ணிட்டு கீழே பேஸ்ட் அப்படின்ற கொடுத்தீங்கன்னா போதும். இந்த மாதிரி ஆட் ஆனாலும் இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சைஸ் கம்மியாக தான். இதை நீங்கள் என்ன பண்ணால் உங்களுக்கு தேவையான அளவு எந்த அளவு பெருசாக ஸோ அந்தளவு பெருசாக மட்டும் இழுத்து செட் பண்ணிவிட்டு இப்போ அடுத்து மூவ் பண்ணி ரெண்டாவது இருக்க டச் பண்ணி அந்த டூப்ளிகேட் கீழே இருக்க இந்த பேஸ்ட் ஸ்டைல் அப்படின்ற கொடுத்துட்டு இதுவும் நமக்கு சைஸ் வந்து சின்னதாக தான் ஆகும். அதையும் கரெக்டாக உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ ஸோ அந்தளவுக்கு பெருசு பண்ணி செட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி என்ன பண்ணுறேன்னா வீடியோட லாஸ்ட் வர மூவ் பண்ணி இப்போ நம்ம அந்த கீழாப்பில் ஆட் பண்ண அந்த இமேஜஸ் எல்லாமே இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாத்தையுமே கரெக்டாக இதே மாதிரி எஃபெக்ட்டை வீடியோட லாஸ்ட் வர மூவ் பண்ணி இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இமேஜை நீங்கள் ஆட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான சைஸில் அதை மட்டும் இந்த மாதிரி பெருசு பண்ணாலே போதும். ரொம்ப ஈஸியாக நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி நான் வீடியோவை உங்களோட இமேஜை வச்சு மேக் பண்ணிடலாம். ஸோ இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் எல்லாத்தையுமே நான் எப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டேன். ஸோ இதுக்கு அடுத்து இந்த வீடியோவில் இன்னும் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இதுக்கும் தனியாக வந்து உங்களுக்கு ஈஸியாக என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் எல்லாமே ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். உங்களுக்கு ஏதாவது தெரியலன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கூட கமெண்ட் பண்ணுங்கள். அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் கூட மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரீப்ளை பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோ லாஸ்ட் வரை எல்லாமே பர்ஃபெக்டாக ஆட் பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கடுத்து நம்ம எந்த விதமான சேஞ்சஸ் எதுவுமே பண்ண போகிறதில்ல. ஸோ இப்போ இந்த வீடியோ நீங்கள் அப்படியே ஃபஸ்ட்லேருந்து ப்ளே பண்ணி பாருங்கள். நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான ஒரு வேறு லெவலான ட்ரெண்டிங்கான வீடியோவை உங்களோட இமேஜை யூஸ் பண்ணி நீங்களே ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் மேக் பண்ணியிருப்பீங்க. ஸோ அலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ முடிச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரே ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.